வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி வியாழக்கிழமை உக்ரைனிய எல்லை நகரம் சுமியின் வடகிழக்கு பகுதிக்கு ஒரு குறிப்பிடத்தக்க விஜயத்தை மேற்கொண்டார். 2 வாரங்களுக்கு முன்னர் ஒரு தைரியமான எல்லை தாண்டிய தாக்குதலை தொடங்கிய பின்னர் எல்லை பகுதிக்கு தனது முதல் பயணத்தை அவர் செய்துள்ளார். ரஷ்யா மீதான உக்ரைனின் படையெடுப்பு பல ரஷ்ய கிராமங்களையும் மூலோபாய நகரமான சுட்யா உட்பட வேறு ரஷ்ய நகரங்களையும் உக்ரைன் கைப்பற்ற வழிவகுத்தது. ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் மற்றொரு நகரத்தின் மீது உக்ரைனிய படைகள் கட்டுப்பாட்டை பெற்றுள்ளதாகவும் மேலும் பல ரஷ்ய துருப்புக்களை கைப்பற்றியதாகவும் செலன்ஸ்கி அங்கு அறிவித்தார். குர்ஸ்க் பிராந்தியத்தில் உள்ள மற்றொரு நகரம் இப்போது உக்ரைனிய கட்டுப்பாட்டில் வந்துள்ளது. மேலும் நாங்கள் பல ரஷ்ய இராணுவ துருப்புக்களை போர் கைதிகளாக பிடித்ததன் மூலம் ரஷ்யாவுடன் ஒரு கைதி பரிமாற்ற கையிருப்பை நிரப்பியுள்ளோம் என்று செலன்ஸ்கி குறிப்பிட்டார். செலன்ஸ்கி ரஷ்யாவுக்குள் உக்ரைன் இராணுவம் சமீபத்தில் ஊடுருவிய பகுதிக்கு அருகில் பயணம் செய்தார். ஆனால் எல்லையை கடக்காமல் நிறுத்தினார். இது ஒரு நேரடி ஆத்திரமூட்டலாக மாஸ்கோவால் பார்க்கப்பட்டிருக்கும் என்பது ஒரு விஷயம். ஆனால் அதைவிட பெரிய விஷயம் போர்க்குற்றங்கள் தொடர்பான வழக்குகளில் அது உக்ரைனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். உக்ரைனுக்குள் ரஷ்ய ராணுவம் ஆக்கிரமித்த பகுதிக்கு புட்டின் சென்றுள்ளார். அதை அவருக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டாக உக்ரைன் முன்வைத்தது. உக்ரைன் ரஷ்ய பிரதேசத்தை நிரந்தரமாக ஆக்கிரமிக்க விரும்பவில்லை, ஆனால் தனது நாட்டுக்குள் மேலும் தாக்குதலை தடுக்க ஒரு இடையக மண்டலத்தை உருவாக்க விரும்புகிறது என்று செலன்ஸ்கி மீண்டும் தெரிவித்தார். ஆகஸ்ட் 6ஆம் தேதி தொடங்கிய இந்த படையெடுப்பு நடவடிக்கை உக்ரைனின் சுமி பிராந்தியத்தில் ரஷ்ய செல் தாக்குதல்கள் மற்றும் பொதுமக்கள் உயிரிழப்புகளில் குறிப்பிடத்தக்க அளவு குறைவதற்கு வழிவகுத்துள்ளதாக அசோசியேட்டட் பிரஸ் தெரிவித்துள்ளது. ரஷ்ய எல்லைக்குள் உக்ரைனின் ஊடுருவல் 2ஆம் உலக போருக்கு பின்னர் இது போன்ற முதல் படையெடுப்பை குறிக்கிறது. பல ரஷ்யர்களையும் ரஷ்ய ஆதரவாளர்களையும் அதிர வைத்த இந்த படையெடுப்பை 24 மணி நேரத்தில் ரஷ்யா முறியடிக்கும் என்று கூறியவர்கள் இப்போது 3வது வாரத்தில் கடுமையான மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிட்டனர். நடக்கப் போவதை பொறுத்திருந்து பாருங்கள் என்று சிலர் 2.5 ஆண்டுகளாக பொறுத்திருந்தவர்களை உற்சாகப்படுத்தி உள்ளார்கள். எவ்வளவு காலம் பொறுத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிடவில்லை, ஏனென்றால் அது அவர்களுக்கே தெரியாது. அதே நேரத்தில் முன்பு உக்ரைனில் ரஷ்யாவின் போரை ஆதரித்தவர்களில் சிந்திக்கும் திறனுடைய பலர் புட்டினின் தவறுகளை உணர்ந்து கொள்கிறோம் என்று எமது காணொளிகளில் பின்னூட்டங்களில் காண முடிகிறது. அது நடப்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு அவர்களுக்கு இருப்பதை காட்டுகிறது. பொது அறிவு ரேஷன் கடை போட எல்லோருக்கும் ஒரே அளவில் கொடுக்கப்படுவதில்லை. இது மோதலின் தீவிரத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இருதரப்பும் எதிரிகளின் எல்லைக்குள் ஆழமாக தாக்குவதற்கு ஆளற்ற விமான போர் முறையை அதிக அளவில் நம்பியுள்ளன. குர்ஸ்குக்குள் உக்ரைனிய முன்னேற்றம் கிரெம்ளினின் அதிர்ச்சி அலைகளை அனுப்பியுள்ளது. தற்போது நடக்கும் உக்ரைன் போர் ரஷ்யாவை பெருமளவில் சர்வதேச அரங்கிலிருந்து தனிமைப்படுத்தியதாக ஒரு பிம்பத்தை முன்வைக்கும் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் முயற்சிகளை குறைமதிப்புக்குட்படுத்தியுள்ளது. அவரது கூற்று என்னவென்றால், சர்வதேச தனிமைப்படுத்தலை தவிர ரஷ்யர்களுக்கு வேறு எந்த குறையும் கிடையாது. சர்வதேச தனிமைப்படுத்தல் காரணமாக புட்டின் வெளிநாடுகளுக்கு செல்வதில்லை. ஆனால் விரல் விட்டு எண்ணும் எண்ணிக்கையில் சில நாடுகளின் தலைவர்கள் மாஸ்கோவை எட்டி பார்ப்பார்கள். அதனால் ஓரளவுக்காவது மாஸ்கோ சர்வதேசத்துடன் இன்னமும் தொடர்பில் உள்ளது. ஆனால் நிஜமான சூழ்நிலை வேறு. ரஷ்யாவின் 3 பிராந்தியங்கள் கடும் பதட்டத்தில் உள்ளன. உக்ரைனால் கைப்பற்றப்படாத பகுதிகளில் உள்ள குர்ஸ்க் அதிகாரிகள் பஸ் நிறுத்தங்கள் மற்றும் பிற இடங்களில் கான்கிரீட் தங்குமிடங்களுடன் நகரத்தை பலப்படுத்த தொடங்கி உள்ளார்கள். இதில் அணுமின் நிலையத்தின் தாயகமான ஜெலஸ்னோகோர்ஸ்க் மற்றும் குர்ச்சடோவ் நகரங்கள் உட்பட எங்கும் பதட்டம் நிலவுகிறது. முழுமையான போர் ரஷ்யாவுக்குள் வந்துவிட்டதை பல ரஷ்யர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. மிக பலம் வாய்ந்த இராணுவமாக தாம் கருதியிருந்த இராணுவம் மிக சுலபமாக சரணடைவது ரஷ்யர்களை திகைக்க வைக்கிறது. அதிகாரிகளுடனான காணொளி மாநாட்டின் போது உக்ரைன் எல்லையில் உள்ள ரஷ்ய பிராந்தியங்களில் தற்காப்பு பிரிவுகளை உருவாக்க புட்டின் உத்தரவிட்டார். இதற்கிடையில் எல்லைக்கு அருகிலுள்ள மற்றொரு ரஷ்ய பிராந்தியமான பிரைன்ஸ் ஆளுநர் எதிர்காலத்தில் தாக்குதல் ஏற்பட்டால் உள்ளூர் அதிகாரிகள் அவசரகால வெளியேற்ற பயிற்சிகளை மேற்கொண்டுள்ளனர் என்றார். கொமரோவ்கோ, மலாயா, லோக்னியா மற்றும் கொரனெவ்கா உட்பட குர்ஸ்க் பிராந்தியத்தில் உள்ள பல கிராமங்களுக்கு அருகே உக்ரைனிய தாக்குதல்களை வெற்றிகரமாக முறியடித்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சின் கூற்றுக்களை இப்போதெல்லாம் ரஷ்ய பிரஜைகளும் ரஷ்ய ஊடகங்களும் நம்புவதில்லை. அந்த அளவுக்கு நொந்து போயுள்ளார்கள் அவர்கள். குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைனின் முன்னேற்றம் அடைந்துள்ளன என்பதை ரஷ்ய முன்னணியிலிருந்து புதிய புதுப்பிப்புகள் காட்டுகின்றன. மொத்தத்தில் புட்டின் ரஷ்யர்களை மிக இக்கட்டான நிலைக்கு கொண்டு போயுள்ளார். ரஷ்ய சரித்திரத்தில் இவ்வளவு மோசமான நிலைக்கு ரஷ்யா முன்னெப்போதும் போனதில்லை.
சர்வதேச அளவில் தனிமைப்படுத்தப்பட்டு மிக குறுகிய வட்டத்திற்குள் உள்ளது ரஷ்யா. பொருளாதார ரீதியில் சீனாவை நம்பியே உயிர் வாழ வேண்டிய அளவில் உள்ளது ரஷ்யா. ஆனால் சீனாவோ நான் உயிர் நண்பன் என்று கூறியபடி ரஷ்யாவிடமிருந்து மலிவான எதையெல்லாம் உருவ முடியுமோ அவ்வளவையும் உருவ பார்க்கிறது. புட்டின் மகா சிக்கலில் தான் உள்ளார். விரல் விட்டு எண்ணக்கூடிய சீனா போன்ற மலிவு விலை உறவுகளை மட்டும் வைத்துக் கொண்டு ஐரோப்பாவில் மிகப்பெரிய பரப்பளவுள்ள நாட்டை கொண்டெழுப்பது கடினம்.